பண்ணு போய் அட்வான்ஸ் கொடுங்க, எட்டாவது வட்டிக்கெல்லாம் பணம் வாங்கிட்டு இருக்காதீங்க, எனக்கு எப்போ வேணுமோ உங்கள்கிட்ட வாங்கிக்கிறேன். அந்த நம்பிக்கையை நாங்கள் அவர்கிட்ட பெற்றுட்டோம். அப்படி ஆரம்பித்தது தான் நிறைஞ்ச மனசு. அவரோட பர்த்டே ஆகஸ்ட் 25 வந்திருக்கு. முதல் நாள் சொல்கிறாரு, நாளைக்கு ஒரு நாள் ஷூட்டிங் கேப் விட்டுலாமான்னு. விட்டுலாங்க அப்படின்னு. அன்னைக்கு காலையில் ஒரு 8 மணிக்கு அந்த ஹோட்டல் வாசல், அந்த ஹோட்டல் லாபியில் நின்று ஃபோட்டோ எடுக்க அவ்வளோ பேர் வந்திருக்காங்க அவரை பார்க்குறதுக்கு, அவர் கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. 8 மணி என்ன ஆரம்பித்தார். இது மாதிரி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம், அப்புறம் அங்கே உட்காந்து பார்க்குறோம், அங்கே நின்று பார்க்குறோம், இங்கே நின்று பார்க்குறோம், அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. டைம் லேப்ஸ் ஆனாலும் அதே க்ரௌட் அப்படியே நின்றுட்டு இருக்கு. நான் இறங்கி சும்மா அப்படியே ஒரு நடந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். மைல் கணக்கில் நிற்குது. இவர் சாப்பிடல, டீ பிரேக் எடுக்கல, எதுவும் பண்ணலைங்க. அப்படியே நின்றுக்கிட்டு ஒவ்வொருத்தரையும் இழுத்து 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 ஃபோட்டோ எடுத்து போய் சாப்பிட்டு போ. இது அது ஒரு முரட்டுத்தனமான ஒரு பாசத்தோடு சொல்கிறது இருக்கு இல்லையா. நைட் வரைக்கும் போச்சுங்க. 12 மணி நேரம்லாம் ஒரு மனுஷன் நின்றுக்கிட்டு ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்குறதுங்கிறது என்னால் அது